மதியம் 2 மணி மாதிரி நமக்கு டியூட்டி. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணம் 3 நாள் ட்ரிப்பாக நம்ம போயிட்டு வர போகிறோம். இன்றைக்கி என்ன கார் ஓட்ட போகிறோம்னாக்கா BMW X5. இந்த கார் நான் அடிக்கடி ஓட்டியிருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இந்த காரில் தான் போக போகிறோம். ஓனர் வந்து கார் எடுத்துன்னு அண்டர் கிரவுண்ட் வந்து மேலே வந்துருப்பான்னு சொன்னார். நானும் வந்துட்டேன். எப்போவுமே இந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 நாள் சொல்லுவார், அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்ட்ரா 2 நாள் இழுத்துருவார். அதனால எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்து வச்சுன்னு வந்துட்டியான்ட்டு முன்னாடியே கேட்டுட்டாரு. சரி நானும் வந்து சரி நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் எக்ஸ்ட்ராவே ட்ரெஸ்ஸை வச்சு எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். நம்ம எந்த ரூட்டு வழியாக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும், திண்டிவனம் ரூட்டு தான். நம்ம மதுரவாயில் பிடிச்சி நம்ம வந்து திண்டிவனம் ரூட்டை பிடிச்சி விக்கிரவாண்டி டோல் வழியாக தான் நம்ம போகணும். எப்போவுமே டோல்கேட்டில் இது ஒரு பிரச்சனைங்க. ஏதாவது ஒருத்தன் வந்து இந்த மாதிரி வந்து நின்றுடுறான். வந்து நின்று எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 hour ஆகிடுச்சு அவன் டோலை எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு. அதுக்கு அப்புறமேட்டு தான் வரிசையாக வந்து வண்டிங்கெல்லாம் போக ஆரம்பிச்சுது. செங்கல்பட்டு டோலை தாண்டினவுடனே சார் கிட்ட கேட்டிருந்தேன், டீ குடிக்கிறீங்களா சார் அப்படின்ட்டு. அவர் வந்து உன்னோட ஃபேவரட் டீ கடையிலே நிறுத்துது, அங்கே டீ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வேறு எங்கே இல்லைங்க, உப்புகண்ட ரெஸ்டாரண்ட்டுன்னு நீங்கள் மேப்பு போட்டிங்கனாக்கா அங்கேருந்து 50 மீட்டரே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். அருமையாக இருக்கும். சித்ரா காஃபின்ட்டு அங்கே குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம சித்ரா காஃபிக்கு வந்துட்டோம். இங்கே இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சித்ரா காஃபி அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, இது என்னுடைய பர்சனலாகவே நான் குடிச்சு பார்த்துட்டு நான் சொல்கிறது. ஏன்னாக்கா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு யாருன்னா டீ பிடிக்கணுனாக்கா இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டு வந்து சூப்பராக இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இருக்கிற டிரைவர் யாருன்னா இருந்தீங்கன்னா போய் இப்போ குடிச்சு பாருங்கள். நம்ம டீயை குடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம். கண்டினியூ பண்ணி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாரிக்காரங்க ஹைவேஸில் ஒரு வழியாக போனால் பரவாயில்ல, இந்த 2 ரோடும் ஆக்கிரமிப்பு பண்ணி போயின்னு இருக்கிறாங்க. இது ரொம்ப தலைவலியாக இருக்குது. அதிகபட்ச ஸ்பீடு 60க்கு மேலே என்னால் தாண்டவே முடியல. நான் விக்கிரவாண்டி டோல் போகிற வரலாம். சரி விக்கிரவாண்டி டோல் வந்துடுச்சு. வந்தவுடனே நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கட் பண்ணி நம்ம போகணும். நம்ம விக்கிரவாண்டி டோல்லேருந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணி வந்தோம். இந்த ரோடு பார்த்தீங்களா எவ்வளோ மோசமாக இருக்குது. எத்தனை வருஷமாக இவங்க இந்த ரோடை போட்டுருக்குறாங்கன்னு தெரியுமா? 10 வருஷமாக போட்டுருக்காங்க. இன்னும் ரோடு சரியாக போடாமல் விட்டு வச்சுருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. நம்ம வந்து பன்ருட்டி வடலூர் சேத்தியாத்தோப்பு வரலாம் ரோடு வந்து இப்படி தாங்க இருந்தது. சேத்தியாத்தோப்பு தாண்டின உடனே ரோடு சும்மா அருமையாக இருந்ததுங்க. கும்பகோணம் போய் சேர்ற வரலாம் சூப்பராக போட்டிருக்காங்க ஹைவேஸு. இன்னும் அந்த கொஞ்சம் இடம் இன்னும் போடாமல் விட்டு வச்சுருக்காங்க. இந்த ரூட்டில் வந்தீங்கன்னாக்கா ஒரு 40-50 கிலோமீட்டர் கொஞ்சம் தலைவலி தான். அதுக்கப்புறமேட்டு அடித்து பிரிச்சுன்னு வந்துடலாம். நம்ம கும்பகோணம் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மழை ரொம்ப பிச்சின்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு காரே வந்து பேச ஆரம்பிச்சிச்சு. Good evening, sir. Current location is experiencing heavy rain. I have optimized your route for safety. Shall I proceed with the navigation? நம்ம ஓனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூம் புக் பண்ணியிருக்கிறாரு. நமக்கு டிரைவர் ரூம் இருக்கான்னு கேட்டுக்கிறாரு. டிரைவர் ரூமும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். டாட்டா பாய்.